நம்ம எதில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன்? ஆமாம், நம்ம அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணுறது எதில் அப்படின்னு பார்த்தா, ஸோ மற்றவங்களுக்கு நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவோம்ல. இல்லைங்க, நான் நல்லவன் தாங்க, நான் நல்லதாங்க பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ ப்ரூவ் பண்ணாலும் they are not going to believe that. நம்ம அதுக்காக நிறைய முயற்சி எடுப்போம். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், நம்ம இதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருப்போம். அதெல்லாம் மறந்துட்டு நான் நல்லவா அப்படின்றத மற்றவங்களுக்கு காட்டணும், ஐ மீன் என்னை குறை சொல்கிறவங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்மளுடைய கோல் இதுதான், நான் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் ஒரு பக்கம் ஏறத்து கட்டிடுவோம். ஸோ இதில் நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவோம். நம்ம நல்லவங்க, நான் ரொம்ப நல்லவ, நான் பண்ணதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம யார்கிட்டையும் போய் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம நல்லது பண்ணோம்னா கண்டிப்பாக கடவுள் ஒரு நாளைக்கு அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். ஸோ நம்மளோட வேலை என்னன்னா, நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய காரியத்தில் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்து நம்ம அதை போய் கத்தர்கிட்ட கேட்டு நம்ம அதுக்கான வழிவாசல்களை அவர்கிட்ட கேட்டு அதன்படி நம்ம இருக்கிற பிள்ளைகளை மாறிட்டோம்னா இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோதான் நல்லது பண்ணாலும் நீங்கள் நல்லதே பண்ணல, நீங்கள் கெட்டது தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சிருவாங்க. ஸோ நீங்கள் நல்லது சொன்னால் கூட நீங்கள் கெட்டது தான் சொல்கிறீங்கன்னு. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் போய் யார்கிட்டையும் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. யூ டூ ஆல்வேஸ் குட் திங்ஸ், அதை மட்டும் விட்டுறாதீங்க. பட் டோன்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். அதுவும் உங்களை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. காட் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மளை வச்சு நடத்தணுன்ற காரியங்களை கண்டிப்பாக நடத்துவார். God bless you all.